ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வியாழக்கிழமை வெளியில் கோயில் போகலான்னு கிளம்பிட்டேன். என்னடா அந்த பிள்ளை எப்பயுமே கோயிலுக்காக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. என்ன பண்ணுறதுங்க, மனுஷங்கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த சாமிக்கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். அதனால தான் கோயில் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி வேறு. அதோட சரி ஒரு மேக்கப்பை போடலாம். நான் எப்பயுமே இதாங்க மேக்கப்பு. என் வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். என்னுடைய வீடியோவில் வந்து மற்ற எதுவுமே நான் மேக்கப் அதிகமாக பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து பாண்ட்ஸ் க்ரீமு. அதுக்கு நேற்று என்ன பண்ணிட்டோன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பக்கம் வெளியில் போயிட்டு வந்தேங்க. ரொம்ப ஃபேஸ் கருப்பாகிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், இந்த இதை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி ஒரு வழியாக மூஞ்சியை வெள்ளையாக்கிட்டேங்க. ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுட்ரு, அங்கே பாருங்கள் வெள்ளையாக தெரியுறேண்ணா. நெக்ஸ்ட்டு ஒரு பவுட்ரு தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நான் தேய்க்கிற தேயிலே நீங்கள் நினச்சிருப்பீங்க மூஞ்சி கையோடு வந்துட போதுப்பா அப்படின்னு. யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கழுவி ஊற்றிடாதீங்க, ஓகேவா? ஆமாம், உண்மையிலே வந்து பாண்ட்ஸ் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம வந்து மூஞ்சி வந்து தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சியில் இருக்க அந்த அதான் சின்ன சின்ன இந்த அழுக்கெல்லாம் வரும். அது வந்து நீங்கள் செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள், ஓகேயா? அதுக்கப்புறம் பவுடர் அடிச்சுட்டேன். அதை நல்லா தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்ட்ஸ் க்ரீம் போட்டு தேய்ச்சோம்னா மூஞ்சியில் இருக்க அந்த சின்ன சின்ன இது எப்படி சொல்லுவாங்க, அழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கையில் வர்றது நமக்கே தெரியும், உருண்டையாக வர்றது. அதனால தான் அந்த தேய்ச்சி முடிச்சுட்டு பவுட்ரு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டு, ஓகேயா? பொட்டு அதுக்கப்புறம் கண்மை கூட போடலை, எனக்கு கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு கண்மை எதுவுமே போடல. பவுட்ரு மட்டும் அடிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு தேடி பிடிச்சேன். எந்த பொட்டு வைக்கிறது, ஃபேஸுக்கு எது எடுப்பாக இருக்கும் சாரீ கட்டினோம்னா அப்படின்ட்டு தேடி பிடிச்சி ஒரு பொட்டை வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு குங்குமத்தை தேடிக்கிட்டு இருப்பேன், ஓகேங்களா? ஓகேவா? இப்போயே பார்த்தீங்களா நல்லா இருக்கா? சூப்பரா, எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வா, தலையை தொடச்சிட்டு வரலாம், ஓகேவா? தொடச்சாச்சு. இப்போ தலையை சிவப்புறம். ஹேர் ஸ்டைல்லாம் எதுவும் இல்லைங்க, சிம்பிளாக எப்பயும் மாதிரி தான். இதுதான் நம்மளுடைய எப்பயுமே உள்ள மேக்கப்பு. எக்ஸ்ட்ரா வேணால் என்ன பண்ணுவேன்னா கண்மை போடுவேன், அவ்வளோதான். வேறு வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து என்னுடைய மேக்கப்புக்கு பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான், என்னுடைய சிம்பிளான மேக்கப் முடிந்து விட்டது. நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் மேக்கப்புக்கு, எப்பயுமே சிம்பிளாக முடிச்சிடுவேன், அவ்வளோதான். இதோட முடிச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் பூ இருந்தால் பூவை எடுத்து வச்சுட்டு அப்படியே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டாவாக இருந்தால் வந்து இதில் இது பண்ணுவேன், அது என்னது, ஃபில்ட்ரு போட்டுருவேன். யூடியூப்பில் ஃபில்ட்ரு அந்த அளவுக்கு தெரியாது, அதனால் ஃபில்ட்ரு போட முடியாது. இருக்கிற கலரு, இருக்கிற மூஞ்சில் என்ன அழகு இருக்கோ அந்த அழகோடையே போதும் அப்படி என்று அப்படியே போட்டு விட்ருவேன். அதுதான் நம்மளுடைய இது. ரெண்டாவது வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து இதில் வந்து நிறையா டவுட்டு நிறையா இருக்குது, ஆனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. சரி, நம்மளாலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சொந்த கால்லையே நிப்போன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக லாஸ்ட்டில் ஃபினிஷிங் குங்குமம் வச்சுட்டேன், ஓகேங்களா? இப்போ பிடிச்சிருக்கா, நல்லாயிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, பாய்.